தூத்துக்குடியில் போலி IAS அதிகாரிக்கு உடந்தையாக இருந்ததாக பாஜக நிர்வாகி ரூபிநாத் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாஜக நெல்லை மாவட்ட இலக்கிய அணி தலைவர் ரூபிநாத்தை சிப்காட் காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் முரளி கணேஷ் இணைப்பில் இருக்கிறார். முரளி கணேஷ், எந்த அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்? இந்த விவகாரம் சார்ந்த பின்னணியையும் பதிவு செய்யுங்கள். அதாவது அபிநயா, தூத்துக்குடி மாவட்டத்துல ஒவ்வொரு புதன்கிழமையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜான் ஆல்பர்ட் பொதுமக்கள்கிட்ட தங்களுடைய குறைகளை கோரிக்கை மனுக்களா பெற்று உடனடியாக அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வராங்க. இந்த அடிப்படையில கடந்த வாரம் நடந்த அந்த முகாம்ல ஒரு பெண் ஒருத்தர் தன்னோட உதவியாளரோட மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்திச்சு தான் உத்தரப்பிரதேச மாநிலத்துல IAS அதிகாரியாக இருக்கிறதாகவும் அங்க இருக்க கல்வித்துறை செயலாளராக இருக்கிறதாகவும் கூறி தூத்துக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய புதுக்கோட்டையில ஒருத்தர் பணம் தர வேண்டியது இருக்கிறது, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி புகார் மனு கொடுக்காங்க. இதை விசாரிச்ச மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் இதுல சந்தேகம் ஏற்பட்டு குற்றப்பிரிவு தனியா விசாரிக்க சொல்றாங்க. இந்த மனு கொடுத்த நபர் மீது சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அடிப்படையில போலீசார் விசாரிக்கும் போது அவர் ஒரு போலியான IAS அதிகாரி அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த பெண் நெல்லை மாவட்டம் தாளையுத்து பகுதியை சேர்ந்த மங்கையகரசிங்கிறதும் அவங்களுக்கு உதவியா வந்திருக்கிறது நெல்லை மாவட்டம் தாளையுத்து பகுதியை சேர்ந்த பாஜக பிரமுகர் அப்படிங்கிறதும் ரூபிநாத் அப்படிங்கிறதும் தெரிய வருது. இதையடுத்து இவங்க 2 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி சிப்காட் போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அடிப்படையில இவங்க IASங்கிற பெயரை பயன்படுத்தினாங்க, இதன் பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு வருது. அபிநயா, தூத்துக்குடியில் போலி IAS அதிகாரிக்கு உடந்தையாக இருந்ததாக பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முரளி கணேஷ். நெய்வேலி NLC நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 20% போனஸ் வழங்க வலியுறுத்தி தொழிலாளர்கள் விடிய போராட்டம் நடத்திய நிலையில் 2வது நாளாக அவர்களின் காத்திருப்பு போராட்டம் நீடிக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், NLC ஒப்பந்த தொழிலாளர்களுடைய போராட்டம் 2வது நாளாக நீடிக்கிறது. இது சார்ந்த பேச்சுவார்த்தை என்பதற்கான வாய்ப்புகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? அபிநயா, கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் அமைந்துள்ள NLC இந்தியா நிறுவனத்தில் சுரங்கம் மற்றும் அனல்மின் நிலையங்கள் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இதில் 60% 6,000 நபர்கள் என்பது ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அதாவது அதிகாரிகளுக்கு 5 லட்சம் வரை போனஸ் வழங்கப்படுகிறது, நிரந்தர ஊழியர்களுக்கு 2 லட்சம் வரை போனஸ் வழங்கப்படுகிறது. ஆனால் உற்பத்திக்காக 60% உழைக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு 8.33% மட்டுமே இதுவரை வழங்கப்பட்டு வர போனஸை கடந்த ஆண்டும் இதே கோரிக்கை வலியுறுத்தி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக 20% போனஸ் என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி கடந்த 3 ஆண்டுகளாகவே அவர்கள் கோரிக்கை வைத்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் இதுவரை NLC நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த ஆண்டு 20% தீபாவளிக்கு போனஸாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி நேற்றைய தினம் சுரங்க நிர்வாக அலுவலகத்தை நோக்கி பேரணியாக முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்திய நிலையில் நேற்று இரவு விடிய காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் ஒரு தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டது. தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைக்கு இதுவரை NLC நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் 2வது நாளாக அவர்கள் காத்திருப்பு போராட்டம் என்பது நீடித்திருக்கிறது. 20% போனஸ் என்பது இந்த ஆண்டு கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுவரை NLC அதிகாரிகளோ மாவட்ட நிர்வாக சார்பில் எந்தவித பேச்சுவார்த்தைக்கும் யாரும் வராததால் தொடர்ந்து அவர்கள் முழக்கமிட்டு வருகிறார்கள். இந்த ஆண்டு 20% போனஸ் வழங்கினால் மட்டுமே நாங்கள் உடனடியாக போராட்டத்தை ரத்து செய்யவும், இல்லை தொடர்ச்சியாக இந்த போராட்டம் என்பது நீடிக்கும் என்பதும் தற்போது தொழிலாளர் வட்டத்தில் முழக்கங்களாக எழுப்பி வருகிறார்கள். அபிநயா, NLC ஒப்பந்த ஊழியர்களுடைய 2வது நாள் போராட்டம் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரேம்.